கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நிதின் நபின் தானே ஒரு நிதின் கட்கரி சொந்தக்காராவோ பையனாவோ இருப்பார் அப்படின்னு நினச்சோம்ப்பா. அப்புறம் பார்த்தா அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா. புதுசாக ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்து இறக்கும் போது நம்ம எதாவது பார்க்குறோமா, இவங்க அப்பா யார், இவங்க அப்பா பேட்ஸ்மேனாக இருக்கார் அப்படிலாம் நம்ம கேட்குறோமா. அந்த மேட்ச்சில் அவர் எப்படி ஆடுறாரு, பவுலர்னா எத்தனை விக்கெட் எடுக்கிறாரு, பேட்ஸ்மேன்னா என்ன ரன் எடுக்கிறாரு, இதானே நம்ம பார்க்குறோம். இப்போ கட்சி தலைவராக வந்துக்கிறாருல, அப்போ அவருடைய கட்சி பணி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்க. தேசிய தலைவர் போட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். ஸோ இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சும்மா வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு பதவி கொடுங்க அவருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்போ தேசிய அளவில் துணைத் தலைவர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் கேட்டுக்கிறீங்கல்ல, இவருடைய திறமைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு டெல்லியிலே போய் உட்காந்துப்பாரு. பரவாயில்லையா? என்ன கேட்குறீங்க? பொறுப்புன்னு முக்கியமான பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அண்ணன் கே நேரு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், பார்த்தீங்களா? மிகப்பெரிய ட்வீட், பெரிய விளக்கம் கொடுத்துருந்தாரு. கவனிச்சிங்களா? எதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம்? அண்ணாமலை இது குறித்து பேசிட்டதுனால அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துட்டாரோ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருவாங்கன்னு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் அந்த பிட்டை தூக்கி போட்டிருக்காரு. அவரே எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் சொல்லியிருக்காரா இல்லையா? சிஎம் மெட்டீரியல் திரு அண்ணாமலை அவர்கள். இதுல என்ன சந்தேகம்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், அகில இந்திய பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபின் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க புதிய தலைவரை? ஆனாலும் பாஜக இந்த அளவுக்கு நாட்டையும் நாட்டு மக்களையும் கெடுக்கக்கூடாது ரூபன். ஏன் சார்? இதுக்கும் நாட்டு கெடுப்பதற்கு என்ன சார் சொல்லுங்கள்? அதாவது நிதின் நபின் அப்படின்னு பேரை பார்த்த உடனே நிதின் நபின் தானே ஒரு நிதின் கட்கரி சொந்தக்காராவோ பையனாவோ இருப்பார் அப்படின்னு நினச்சோம்ப்பா. அப்புறம் பார்த்தா அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா. என்னையா வச்சு நிற்கிறீங்க? இப்படி யாரோ இப்போ பாருங்களேன், எல்லாம் போய் சர்ச் பண்ணி நிற்கிறாங்க. யார் இந்த நிதின் நபின், எங்கேருந்து வந்துக்கிறார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா என்ன தலைவராக இருந்தார், மந்திரியாக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா, இதெல்லாம் யாருக்குமே தெரில. அது நல்ல விஷயம் தானே. பிஜேபியில் வாரிசு அரசியல் இருக்காது, நாங்கள் புதிதாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், அப்படிலாம் நம்ம அதை என்ன. நீங்கள் ஊரோடு ஒத்துவாழ் அப்படின்னு பழமொழியை கேட்டதே கிடையாதா? ஜனநாயகத்துக்கே ஆபத்து நீங்கள் பண்ணுறதெல்லாம். இப்போ யாரை தான் எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா கேட்டீங்க. அமித்ஷா அவருக்கு ஒரு பையன் இருக்காரா? அதுக்கப்புறம் நிதின் கட்கரி அவருக்கும் ஒரு பையன் இருக்காரா? ஜேபி நட்டா அவருக்கு பையன் இருக்காரான்னு எனக்கு தெரியல. இப்போ அவர் தானே தலைவர். அவருக்கு பிள்ளையோ பொண்ணோ இருந்ததுன்னா அவங்கள யாராவது ஒரு தலைவராக கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் யாரையோ கொண்டாந்து, அதுவும் ஒரு வயசானவர் கூட கிடையாது, இந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் கொண்டு வந்து கட்சி தலைவர் அப்படின்னு போட்டிங்கன்னா, அப்போ மற்ற கட்சியில் இருக்கவங்கலாம் வந்து ஆசைப்பட மாட்டாங்களா, நானும் ஒரு நாள் கட்சி தலைவர் ஆகணும் அப்படின்னு? இதெல்லாம் வந்து இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துன்றது உங்களுக்கு புரியலையா ரூபன்? கண்டவெல்லாம் கட்சி தலைவர் ஆயிட முடியுமா? இல்லை, இந்த ஆங்கிள் பார்க்கலாமா? எந்த ஆங்கிள்? அமித்ஷா சொல் பேச்சையும் திரு மோடி அவர்கள் சொல் பேச்சையும் கேட்டு நடக்கிறதுக்காண்டி மண்டே ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்போ வந்து வேற யாராவது வந்தா மண்டே ஆட்ட மாட்டாங்க, இவர் வந்தால் தான் மண்டே ஆட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆளு. சீனியர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, என்னதான் ஃபேஸ் வேல்யூவா இருந்தாலும் மோடி அவர்கள் அளவுக்கு வந்து அவரை எதிர்த்து நிற்கிற அளவுக்கோ இல்லை அவர் சொல்றது முடியாதுன்னு சொல்ற அளவுக்கோ இன்னைக்கு யாராவது ஒரு தலைவர் இருக்காங்களா? எதிர்கட்சிகள்லேயே கிடையாது அப்படின்னு போது நீங்க வந்து சொந்த கட்சியில் கேட்டுக்கிறீங்க. அவர் தானே பிரைம் மினிஸ்டரியல் ஃபேஸு. இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர் அப்படின்றது ஆர்கனைசேஷனல் மேன், புரியுதுங்களா? அவங்க வந்து இங்க பிரதமரா வருவது கிடையாது. மாநில கட்சிகள்ல மட்டும்தான் கட்சி தலைவர் தான் சிஎம் தான் கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. காங்கிரஸ்ல கூட அப்படி கிடையாது. அங்க வந்து யார் தலைவரா வந்தாலும் அது யார்கிட்ட அதிகாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வேண்டி தொடர் தோல்விகள், ஒரு 85 தோல்விகளுக்கு அப்புறம் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் ஏதோ 95 96 ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது சென்டம் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. பாஜகவில் கட்சி தலைமை அப்படின்றது, ஈவன் காங்கிரஸ்ல மாநிலங்கள் அப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் கட்சி தலைவர் வேற ஒருத்தர் இருப்பாரு, சிஎம் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ கட்சி தலைவருடைய முழு நேர வேலை அப்படின்றது வந்து கட்சி பணிகளை பார்ப்பது, புரியுதுங்களா? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டீரியல் ஆஸ்பிரண்ட் ஆர் ஒரு பிரைம் மினிஸ்டரை நீங்க வந்து கட்சி தலைவராக கொண்டு வந்து போட்டீங்கன்னா அவர் கட்சி விவகாரத்தை பார்ப்பாரா இல்லை வந்து நாட்டு விவகாரத்தை பார்ப்பாரா? ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்ப யாரு தான் இந்த நிதின் நபின் புதுமுகம்? இனிமே யாருமே தெரியல. அது இனிமே தெரிவிங்க. அவர் இப்போ புதுசா ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்து இறக்கும் போது நம்ம ஏதாவது பாக்குறோமா, இவங்க அப்பா யாரு, இவங்க அப்பா பேட்ஸ்மேனா இருக்காரு அப்படிலாம் நம்ம கேட்கிறோமா? அந்த மேட்ச்ல அவர் எப்படி ஆடுறாரு,
பவுலர்னா எத்தனை விக்கெட் எடுக்கிறாரு, பேட்ஸ்மேன்னா என்ன ரன் எடுக்கிறாரு, இதானே நம்ம பார்க்குறோம். இப்போ கட்சி தலைவராக வந்துக்கிறாருல, அப்போ அவருடைய கட்சி பணி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்க. அவர் பாஸ்டில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாருன்றதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் கிடையாது. ரூபன் பிரசன்ட்ல என்ன பண்ண போறாங்க, இப்ப என்ன பண்ண போறாருன்றது பாருங்க. அவரு கட்சியை வந்து எப்படி முன்னெடுத்து செல்கிறார். ஏன்னா ஜேபி நட்டாவோட இவர் வந்து வயதில் சிறியவர். அப்போ ஒரு புதிய தலைமை, இளைய தலைமை வந்து இருக்கின்றது. அப்போ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அதை பாருங்க. அவர் பாஸ்ட் அவர் அப்படி இப்படி இதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 10 மேட்ச்சில் அவ்வளோ அடிச்சிக்கிறோம் அப்படின்றதெல்லாம், தம்பி இந்த மேட்ச்சில் நீ என்ன பண்ண போற சொல்லு, அத்தோட நிறுத்திக்கோ. வந்துக்கிறாருல, புது ரத்தம் பாய்ச்சிக்கிறாங்க கட்சிக்கு, எப்படி செயல்பாடு வருதுன்றதை பொறுத்து இருந்து பாருங்க. நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்களும் நேற்று இரவே வந்து டெல்லி பயணம். ஒருவேளை இந்த தேசிய தலைவர் நியமிப்பு நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் அங்கே எல்லாரும் பேசப்பட்டுச்சு என்னன்னா, மாநில தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை நீக்கிறதுக்கு அப்புறம் வந்து தேசிய தலைவர் போட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். ஸோ இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க, இப்போ வந்து தலைவர் ஒரு யங்ஸ்டரை போட்டிருக்காங்க, அதை விட வயசில் சிறிய ஒருத்தர் துணைத் தலைவராக போடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவர் இப்படி தமிழ்நாட்டில் உட்காந்துக்கினே கட்சி நடத்துவாரா? பாஜகன்றது ஒரு தேசிய கட்சி, பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, பல மாநிலங்களில் பெரிய அளவில் வளர்ந்து இருக்கின்ற ஒரு கட்சி. எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இருக்கச்சே கட்சி தலைமை அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கேருந்து தானே வந்து அவர் பண்ண முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, மாநில தலைவராக இருந்துட்டார், இதுக்கு மேலே என்ன பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தேசிய தலைமை தான். சும்மா அந்த பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் அப்படின்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த காங்கிரஸ்ல நம்ம நிறைய பார்த்துக்கிறோம், அந்த காரிய கமிட்டி அப்படின்வாங்க. அது என்ன காரியம் பண்றாங்க, என்ன கமிட்டி யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ஒரு பொறுப்பா? அப்ப தேசிய அளவில் துணைத் தலைவர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் கேட்டுக்கிறீங்கல்ல, இவருடைய திறமைக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு டெல்லியிலே போய் உட்காந்து பாரு, பரவாயில்லையா? என்ன கேட்குறீங்க? பொறுப்பு முக்கியமான பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏவை நீங்க ஜெயித்து வைக்க வேண்டும், இது பொறுப்பு. இதை விட ஒரு பெரிய பொறுப்பு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? முழுமையாக அண்ணாமலை அவரிடமே கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்பீங்கன்னு நினைச்சேன் நான். அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லையா, இவரால் மட்டும்? இல்ல வரேன். இப்படி சொன்னா இப்படிதான் சில பேர் இடக்க மடக்கா கேட்பாங்க. இப்போ கிரிக்கெட்ல வந்து உங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக் பவுலர்னு ஒருத்தர் வச்சிருப்பீங்க. ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா கடைசி ஓவருக்காக அவரை வச்சிருப்பீங்க. ஏங்க அவரு தான் பெரிய பவுலர் ஆச்சே, விக்கெட் எடுக்கிறாரா, நீங்க முன்னாடியே கொடுங்க எவனாவது கேட்பானா? ஏப்பா அவங்க அடிக்கிறதெல்லாம் அடிக்கட்டும், மற்ற பவுலரால கண்டெயின் பண்ண முடியல அப்படின் போது கடைசி அந்த டெத் ஓவர்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி 4 ஓவர்கள் 2 ஓவர்கள் அதில் விக்கெட் எடுக்கணும், கண்டெயின் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரைக் பவுலரை நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நான் மற்ற பவுலர்லாம் வந்து விக்கெட் எடுக்கவே இல்லை, வந்து ஓவர் போடவே இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வேணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏங்க அவரே எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் சொல்லியிருக்காரா இல்லையா? சிஎம் மெட்டீரியல் திரு அண்ணாமலை அவர்கள். இதில் என்ன சந்தேகம்? இல்ல இப்ப நான் ஒத்துக்கினாதான் வந்து நீங்க பாத்தீங்களா அருணே சொல்லிட்டாருங்க அப்படின்னு போறீங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்றேங்கிறத தாண்டி பல பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, தேசிய தலைவர் போட்டதுக்கு அப்புறம் கூட அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கலாம், மேபி. பொறுப்பு இப்ப தேவையில்லை. சும்மா வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு பதவி கொடுங்க அவருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. என்டிஏவை ஜெயிக்க வைக்க வேண்டும். இது தேர்தல் நேரம். இந்த நேரத்துல என்ன பண்ணணும்? ஏங்க நீங்க வந்து இந்த ஒருத்தர் கேட்பாரு பாருங்க, நீங்க என்ன பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். உங்க டீம் வந்து இறங்கி ஆடுதுன்னு சொன்னா அப்ப நீங்க மட்டை பிடிச்சிக்கின்னு அடிக்கணும். பவுலிங் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஃபீல்டிங் பண்ணணும், பவுல் பண்ணணும். உங்க டீம் வந்து பவுலிங் பண்ற நேரத்தில் நான் வந்து பேட்டை பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிறது எலெக்ஷன் நேரம். அப்போ என்ன பண்ணணுமோ, கட்சியை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும், வந்து மக்கள் இடத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் கொண்டு போகணும், அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அந்த வாக்குகளை வந்து கூட்டணிக்கு ஆதரவாக திரட்ட வேண்டும். இதுதானே முக்கியமான வேலை. இப்போ போயிட்டு நீங்க பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறீங்க. முதல்ல இந்த பொறுப்பு கொடுக்கணுன்றதை நிறுத்திடுங்க. பொறுப்புக்கும் செல்வாக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ முழுக்க தேர்தல் நேரம். இப்போ என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். பொறுப்பு, தலைவர் பதவி அதெல்லாம் விட்டுருங்க, கட்சியை ஜெயிக்க வைக்கணும். தொண்டர்கள்லேருந்து அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அப்படி இருக்குச்சு இவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அதோடு சேர்ந்து நீங்கள் எலெக்ஷன் வேலையை பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு பொறுப்பு பதவி கொடுத்தா ஏன் பதவி கொடுக்கலன்னா நீங்களாம் வந்து ஓட்டு போட மாட்டீங்களா, வேலை செய்ய மாட்டீங்களா? அதுவே தப்பு. புரியுதுங்களா? அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அதை கூட்டணி வெற்றிக்கு வந்து நீங்க வேலை செய்யணுமே தவிர இந்த நேரத்தில் உட்காந்துக்கின்னு எனக்கு பொறுப்பு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. வெறுப்பு பேச்சு, கருப்பு பேச்சு வேண்டாம்.
திரு அண்ணாமலை அவர்கள் வந்து காலையில ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க. என்னன்னா கேஎன்ஆர் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறையில வந்து 325 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் இடி தரப்புல இருந்து தமிழக காவல் டிஜிபிக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி. எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு பணம் அடிச்சாரா கேஎன்ஆர்? அதாவது ஏதோ டிரான்ஸ்ஃபர்ல எல்லாம் கூட வந்து பணம் பணியிடை மாற்றத்தில் அடிச்சது மட்டுமே 325 கோடி அப்படின்னு. சரி விடுங்க. அதாவது காசு இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுமக்களுக்கு. இப்போ வந்து அதிகாரிகளுக்கும் அந்த மாதிரியா? அது ஏதோ அந்த என்னது வாட்ஸ்அப் சேட்டு, இன்னும் நிறைய எவிடன்ஸு இதெல்லாம் வேற வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தார். இப்போ தானே நான் சொன்னேன், ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை எடுத்து காமிக்க வேண்டும், அந்த எதிர்ப்பு அலையை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு பார்ட்டு தான் அது. ஆனால் இடி எழுதிட்டதுனாலேயே வந்து நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? தானங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து அப்படி ஆஃபீஸில் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்களா? இப்ப அதான் பெரிய கேள்வியா இருக்கு. ஈடி தரப்பு குற்றச்சாட்டையே சாராய முறைகேடு நடந்ததே வந்து அப்படியே கமுக்கமா மூடி இருங்க. ப்ராசஸ்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? டைம் பார்த்து தூக்குவாங்க அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க என்னன்னா அங்கேயிருந்து அனுப்பிச்ச உடனே கடால்னு ஒன்று எஃப்ஐஆர். அதுக்கு நடுவில் எவ்வளோ ப்ராசஸ். அதாவது இந்த பியூரோக்ரசி, ரெட் டேப்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த லெட்டர் வந்து அங்கே டெஸ்பேச் செக்ஷனுக்கு போவோம். அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் கிளர்க் டீலருக்கு புட்டப் பண்ணுவாங்க. அவர் வந்து அது என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கா இல்லை அந்த செக்ஷனா எந்த செக்ஷனா அது அவர் முடிவு எடுக்கணும். அதுக்கு சில நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த செக்ஷனுக்கோ அவர் அதை ஃபார்வேர்ட் பண்ணுவார். இது அங்கே போய் சேரணும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்பேச்சில் வாங்கி பார்த்துட்டு ஓ அப்படியா இது யாருக்கு போகணும், மறுபடியும் டீலர்லேருந்து கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் சரிதான். இருங்க, இன்னும் நான் முடிக்கவே இல்லை. அசிஸ்டன்ட்லேருந்து வந்து அதுக்கு மேலே இருக்க ஒரு சூப்பர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இருக்க சூப்பரிண்டென்ட்டு, அதுக்கப்புறமா ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, இப்படிலாம் போய் அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு இதுக்கு ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. இடி அமிச்சா உடனே நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதெல்லாம் விசாரிக்கணுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால இடியிலேருந்து லெட்டர் வந்தால் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷனில் உண்மைகள்லாம் தெரிய வேண்டும். அதுக்கப்புறம் இவங்க ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் குத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு ஆராயணுமா இல்லையா? தேர்தலுக்கு முடிஞ்சு எல்லாமே நடக்கும். இல்லை, அது தேர்தல் வரும் போவுங்க. நீ என்னைக்கு தான் தேர்தல் சொல்லுங்க. இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழிச்சு அது பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. அப்புறம் மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வந்துன்னே இருக்கும். ரூபன், என்னைக்கு இல்லாமல் இருந்தது தேர்தல் சொல்லுங்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்துன்னே இருக்கும். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது அரசு இயந்திரம், அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுனே இருக்கும். என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு ஈடி தரப்புல இருந்து வச்சாலும் இவங்க வந்து சுமூகமாக ஹேண்டில் பண்ணி அதை மூடி மறைச்சிருந்தாங்க, முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தெரிய மாட்டேங்க, கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிருக்கு. ஒருவேளை பாஜக வந்து தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் சொன்னார், பாருங்க அவ்வளோ பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு கூடிய விரைவுங்கிற மாதிரி ஒரு சமிக்கை மாதிரி விட்டுருந்தா நம்ம பார்த்துருப்போம். உங்களோட தேர்தல் நெருங்கினால திரும்பவும் ஆக்டிவ் மூடுக்கு ஈடி மாறுதா என்ன? இடி ஆக்டிவ் மோடுக்கு போறதா இல்லையா அப்படின்றது வேற விஷயம். பாஜக ஆக்டிவ் மோடுக்கு போனோம். அண்ட் இடி தரப்புல இருந்து போகுது அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அது வரைக்கும் நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களா? ஆக்டிவ் மோடு போகாம கொசுவத்தி மாதிரி பேசுறீங்க நீங்க. அதிக கொசுக்கள் இருந்தால் ஆக்டிவ் மோடு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வந்து நீங்க ஆக்டிவ் மோடுக்கு போனா மட்டும்தான் கொசுக்களை, இப்போ யாரோ கூட சொன்னாங்களே கொசுக்களை ஒழிக்க வேண்டும்னு. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ இந்த மாதிரி பண்ணாதான் அண்ட் இடி தரப்பில் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். அது பாருங்க, நாங்கள் பாட்டுக்கு அமிச்சுனே வரோம். ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் இல்லாமல் எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, கொடுத்தும் அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னு போனோம். கோர்ட்டில் போனால் மட்டும் இவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்க? யாராக இருந்தாலும் அதான சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இடைக்கால தடை எப்படி தேர்தல் முடிந்த வரைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சாராய முறைகேட்டில் செந்தில் பாலாஜி மேலே ஈடி தரப்பு 1000 கோடி ரூபா அதில் முறைகேடு நடந்ததுன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது கோர்ட்டில் போய் நிற்கும்போது இதுக்கு இடைக்கால தடைன்னு போட்டு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுருந்தாங்களே. இதெல்லாம் பிரச்சனை சிக்கல் இருக்கு. இது உருவாக்குறாங்க. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்க. 2 தரப்புடைய வாதத்தை கேட்டுதான் வந்து கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்க வந்து லாயர் வச்சு ஆர்கியூ பண்ற மாதிரி உங்க லாயரும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கியூ பண்ணணும். கரெக்ட் தான். ஊழல் குற்றம் செய்த அமைச்சர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும், அதை எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை எடுக்க மாட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கும் போது இந்த மாதிரி நீங்க வந்து துரிதமா நடவடிக்கை எடுங்க, திமுக அமைச்சர்கள் 10 பேர் உள்ள தூக்கி வச்சா சரிபடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிண்ட் மீடியாக்கள்லேயே ஒரு சில தகவல்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. அப்போ நடவடிக்கை எந்த மாதிரி எடுக்கணுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இல்லை ஒருவேளை வந்து இவங்க திமுக இதுலேயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருந்தாங்களா பாஜகவோட? ஏன்னா பல வழக்குகள் வந்து நிலுவையிலே கிடக்குது.
வருது நல்ல விஷயம் இல்ல ரூபன், இந்த அரசல் புரசலா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க என்ன பேசியிருப்பாங்க, இதுதான் பேசியிருப்பாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். தெரியும் தெரியும். இப்ப ஏன்னா நான் சொன்னா கூட ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்து அப்படியே ஸ்லோவா போயிட்டு இந்த கடைசி 4 ஓவர்ல அடிச்சு ஆடுற மாதிரி தான் வந்து இப்போ டெல்லியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். சத்தீஸ்கர்லயும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். பட் சத்தீஸ்கர்ல அந்த சூடா டெம்ப்ளேட் ஒர்க் அடிக்கணும். அவுட் ஆகல. இப்பவே அடிச்சா கொஞ்சம் தாழ்ந்து அந்த கங்கு வந்து ஸ்பார்க் இருக்காது. அதாவது டைமிங் அந்த நேரத்துல நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது வந்து இந்த டூத் பேஸ்ட்லாம் சொல்லுவாங்க, இது 3 வழிகளில் வேலை செய்கிறது அப்படின்றது 3-4 வழியில் வேலை செய்யும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பட் இந்த தடவை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித்ஷா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு போயிருக்காரு இங்கே. அந்த ஆக்ரோஷத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யணும். ஊழல் குற்றச்சாட்டு அதை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், அவங்க சைட்லேருந்து லாயர் வச்சாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கணும். அப்படி வந்து ஏதாவது பண்ணால் மட்டும்தான் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். நிச்சயமா. ஆனா கோர்ட்டே வந்து இடைக்கால தடைன்னு அதே மாதிரி கொடுத்து வேறுங்க, இடைக்கால தடை அப்படின்றதால ஒவ்வொரு வழக்குல கொடுத்தாங்கன்றதுக்காக எல்லா வழக்குலையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கொடுக்காம இருந்தா சந்தோஷம் தான். கொடுக்குறாங்க கொடுக்கலாங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆர்குமெண்ட் அண்ட் தி எவிடன்சஸ் யூ பிரசன்ட் இன் தி கோர்ட். புரியுதுங்களா? சும்மா வந்து சார் இந்த கேஸ் மக்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதுதான் ஒரு பெரிய மக்களை விடுங்க, இந்த கேஸ்ல இப்படி பண்ணிட்டாங்க அதே மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து கேஸ் பை கேஸ் மாறிட்டே இருக்குங்க. ஸோ அதுதான் சொல்றது, உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸு, லீகல் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி தான் தீர்ப்புன்றது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் கேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஆட்சியை அகற்றி ஆட்சிக்கு வர முடியும். வெறும் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. பட் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை வந்து 2-3 ஸ்டேட்டில் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த தேஜஸ்வி யாதவ், லலு யாதவ் அவங்களுக்கு எதிரான அந்த வழக்குகள்லாம் வந்து அந்த நேரத்தில் அப்படி கொஞ்சம் துரிதப்படுத்தப்பட்டது. பட் அதனால் எஃபெக்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் வேறு. பட் நிச்சயமாக செய்வாங்க, அது மட்டும் தெரியும். இல்லை இவ்வளோ தூரம் அந்த மாதிரி செஞ்சால் கூட எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். இந்திய கூட்டணி வந்து அது நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். செய்யணும், குறிப்பாக பெருசாக செஞ்சே ஆகணும். இல்லைன்னா சும்மா அதை தான் சொன்னேன், வெறும்னு பேசிட்டு மட்டும் போனால் வேலைக்கு ஆகாது, செய்யணும். நிச்சயமாக சார், எல்லாரோட எதிர்பார்ப்பு அதை தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி காண்டி மேபி இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கவங்கள துரிதப்படுத்தி செயல்பட்டு மத்திய அரசோ இல்லை இடியோ, தனிப்பட்ட முறையில் மத்திய அரசு கூட இடி சேர்க்கக்கூடாது ஆனாலும் சொல்லிக்கிறாங்க. பட் நடவடிக்கை எடுத்தால் நல்லதுதாங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட. ஆனால் வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது இது யாருக்கு ப்ளஸ்ஸாக மாறும் நீங்கள் நம்ம பார்க்கணும் இல்லை? ஏன்னா ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி ப்ளஸ் மும்முனை போட்டிங்கிறது குறிப்பாக கவனிக்கல. அந்த 4 முனைன்றதே விட்டுருங்க, இது 3 முனையாக கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ இது 2.5 முனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். கண்டிப்பாக பேசுவோம். ப்ளஸ் யாருக்கு இது சாதக பாதகமாக அமையுங்கிறது ஒன்று. இது என்ன கேள்வி? நான் சொன்னேன் 3 வழிகளில் வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு வழியில் நிச்சயமாக வேலை செய்யும். மீது 2 வழியை கூட விட்டுருங்க. அது வழி வந்து வருகின்ற வழியை அடைத்தாலே போதும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பணியிடை மாற்றத்திலேயே 325 கோடி அடிச்சிட முடியும்னா அது எந்த அளவுக்கு சார் சாத்தியம் நீங்கள் பார்க்குறீங்க? அப்படிலாம் நடக்குமா? ஆச்சரியமாக இருக்குது சார். ஒரு நீங்கள் வந்து அந்த அரசு அலுவலர்கள் அவங்களோட பழகி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி குற்றச்சாட்டு காலங்காலமாக வந்துட்டுருக்கு. இந்த பதவிகளுக்கு இது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியா இது கூட ஏதோ லேசாக ஞாபகம் இருக்குது. நமக்கெல்லாம் வந்து என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய நாடு முழுக்க பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க வீட்டிலலாம் வந்து அப்படியே கத்தையாக பணத்தை பிடிங்கினாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், வழக்கமாக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தது அது பாருங்க, இது வந்து அரசியல் ரீதியாக, அதாவது அமலாக்கத்துறை, சிபிஐ, அதுக்கப்புறம் வருமான வரித்துறை, இவர்களை எல்லாம் வைத்து எதிரிகளை பழிவாங்குகின்றார்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லைனோட முடிச்சுப்பாங்க. ஆனால் அண்ணன் கே நேரு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா? மிகப்பெரிய ட்வீட்டு, பெரிய விளக்கம் கொடுத்திருந்தார். கவனிச்சிங்களா? எதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம்? ஒரே வரி, அரசியல் காட்பிடிச்ச காரணமாக என் மீது வந்து பழி வாங்குகின்றார்கள். கே நேரு என்ன கனிமொழி மாதிரி நினைச்சிங்களா? சும்மா மைக்க கொண்டு நிடுறதுக்கு காழ்ப்புணர்ச்சின்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறதுக்கு அது எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்கும்போது நான் யோசித்தேன், நார்மலாக வந்து யாராவது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அடவாங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, ஆதாரம் கொண்டா, அத்தோடு நிறுத்தினோம். இதுதானே நம்ம பார்த்த டெம்ப்ளேட்டு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா கூட கோர்ட்டுக்கு போ, அப்படிதானே சொல்கிறோம். ஆனால் எதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அண்ணாமலை இதுக்கு கொடுத்து பேசிட்டனால அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துட்டாரோ?
அப்புறம் அண்ணாமலைக்கு இங்க செல்வாக்கே கிடையாதுன்னு ஒரு சில பேர் சொல்லி இல்ல, தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவர் கூட பேசாத அவர் தானே பேசுறாரு ஊழல் குற்றச்சாட்டு. அதுதாங்க இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. இதுக்கு இவரு, அதுக்கு அவரு அப்படின்னு அவங்க நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு செக்ஷன் ஆமா, ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீங்க நீங்க பாத்துக்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது இவர் வந்து ஸ்பின்னு, இவர் வந்து பேசரு, இவர் வந்து ஃபீல்டிங்கு அப்படின்னு கிரிக்கெட்ல ஒதுக்கி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் தலைவர் மேலேயே அப்படின்றதுன்னா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. நீங்க இதை கவனிங்க, நீங்க இதை கவனிங்க, நீங்க வந்து அந்த நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறது, நீங்க வந்து இதை பண்றது, நீங்க வந்து அந்த பணம் டிஸ்ட்ரிபியூஷன். உடனே பணமான்னு கேட்காதீங்க. எலெக்ஷன்ல வேலை செய்யறதுக்கு இவ்வளவு லட்சம்னு வச்சிருக்காங்க, அந்த பணம் செலவு. டிஸ்ட்ரிபியூஷன். செலவுக்கு போக்குவரத்து செலவு, டீ செலவு. ஆமா, நீங்க உடனே சார் பணமான்னு நாங்க எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவோம். கண்டிப்பா ஆமா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. இப்போ கல்யாணமே வீட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து பொண்ணோட அப்பாவோ பிள்ளையோட அப்பா அவர் தானே பார்த்துட்டு இருப்பாரு. ஏய் நீங்க வா, நீ வந்து இந்த சமயக்கட்டை பார்த்துக்கோ, நீ வந்து இந்த மாலை அதெல்லாம் பார்த்துக்கோ, நீ வந்து இந்த மேளம் அதெல்லாம் பார்த்துக்கோ, நீ வந்து வரவங்களெல்லாம் வந்து வரவேற்பு அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒதுக்கி விடுறோம்ல கல்யாணத்தில். அந்த மாதிரி பண்ணாதான் கல்யாணம் ஒழுங்காக நடக்கும். அதை விட்டுட்டு எல்லாம் ஒத்திரையை பார்த்துருந்தா வேலைக்கு ஆகுமா? ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவர் அந்த பிட்டை தூக்கி போட்டிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னு. இதுக்கு அண்ணன் அவர்கள் எப்படி பெரிய விளக்கம் கொடுக்குறாரா இல்லை சின்னதா? கரெக்டு. இது எப்படி விளக்கம் கொடுக்குறாரு எப்படின்றத பார்ப்போம். கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க விளக்கம்? இல்லை, 44 லட்சம் யாரோ பிறந்த நாளைக்கு திருப்பதி கொடுத்தாங்க. இவருதான் இல்லை, சொந்தக்காரங்க யாரோ கொடுத்தாங்க அப்படின்னாரு. இவர் கொடுத்து அவங்க கொடுத்துருப்பாங்களா இருக்கும். அது எனக்கு தெரியல, யாரோ சொந்தக்காரங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் சொன்னதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தமே இல்லையே. சரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. நீங்களா ஏதாவது சம்மந்தப்படுத்திக்காதீங்க. உன்னை வந்து சார் மறுபடியும் திருப்பதிக்கு இன்னொரு 44 கொடுப்பாங்களான்னு, அது அடுத்த பிறந்த நாளைக்கு தான். தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயில் இருக்கு, இங்கெல்லாம் கொடுக்காம அங்க டைரக்டா திருப்பதி போறது. இப்படிதான், அமைச்சர் இப்படிதான். அவருடைய தொகை எங்க கொடுக்கும்? அது வந்து திராவிட கோவில். எங்க இருக்குது அந்த கோயில்? அப்புறம் நீங்க பாட்டி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க. அதெல்லாம் திராவிட பூமிங்க. இது திராவிட ஒற்றுமை ஓங்குக. பொங்கலையே நாங்கள் இப்போ திராவிட பொங்கல் ஆகி போட்டோம். தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு இருந்தோமா, அதையே நாங்கள் அப்படியே திராவிடத்துக்கு தூக்கி கொடுத்து போட்டோம். நீங்கள் என்னடானா கோயிலை பற்றி இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? ரொம்ப தான் குசும்பு உங்களுக்கு. திராவிடத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி நிற்கிறீங்க, அது நடக்காது. நாங்கள் பொங்கிடுவோம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.